தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரக்கூடிய 3 திட்டங்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இவற்றில் ஒரு திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இன்னொரு திட்டம் விரிவாக்கப்படவும் மற்றொரு திட்டம் புதிதாக தொடங்கப்படவும் உள்ளது. முதலமைச்சரின் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் தகுதியுடைய பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் 2 பெண் குழந்தைகளை வைத்துள்ள தாய்மார்கள் விண்ணப்பிக்கலாம். 2 பெண் குழந்தை பிறந்த பிறகு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்களும் 2வது குழந்தை பிறந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக விண்ணப்பிப்பவர்களுமே தகுதி பெற்றவர்கள் ஆவர். அப்படி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அந்த பெண் குழந்தைகளுக்கு தலா 25,000க்கான வைப்பு தொகை பத்திரம் வழங்கப்படும். விண்ணப்ப நாளன்று தாயின் வயது 20 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். 2 குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி ஒரு குழந்தை இறந்திருந்தாலும் அதற்கான இறப்பு சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப வருமானம் 72,000க்கு மிகாமல் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். திட்டம் தொடர்பான விண்ணப்பங்களுக்கு அரசு சேவை மையங்களை அணுகலாம். புதிதாக திருமணம் ஆனவர்கள், புது ரேஷன் அட்டைதாரர்கள் என 2.5 லட்சம் பேருக்கு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த 1 வருடமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் மாணவிகள் இளங்கலை படிப்பு முடியும் வரை பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.